Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்கோட ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து டேட், என்னைக்கு இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ், இந்த காலத்தை பாருங்க. நேம்ல உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெய்டன் நேம் அப்படின்னா இப்போ மேரேஜுக்கு அப்புறம் சில பொண்களுக்கு வந்து உங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுல உங்க நேமை எழுதிக்கோங்க, இல்லைன்னா அந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதுல உங்க டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆச்சு அப்படின்னா மேரிடை டிக் பண்ணுங்க, மேரேஜ் ஆகல அப்படின்னா அன்மேரிடை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் ஆஃப் கொடுத்து ஃபாதர், மதர், ஸ்பௌஸ், இதுல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னா அப்பா இல்லைன்னா அம்மாவோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பௌஸை டிக் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டோட நேமை என்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கு பேன் கார்டு இல்ல அப்படின்னா கண்டிப்பா அப்பா நேமை தான் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ். இப்போ உங்களை நம்பி உங்க சேலரியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா இல்ல எத்தனை பேருன்னு சொல்லிட்டு நம்பர்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம், அந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம். அப்புறம் இலிட்ரேட்னா படிக்கலேன்னு அர்த்தம். இப்போ நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. படிக்கல அப்படின்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்கலன்னு சொல்லிட்டு எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணீங்கன்னா இந்த சைடு பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு கொடுத்துருக்காங்க. இதுல உங்க உடம்புல உள்ள தழும்போ மச்சம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் கார்டியன், இப்போ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க வந்து மைனர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் ரிலேஷன், அவங்க என்ன ரிலேஷன் சொல்லிட்டு இல்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேஷனாலிட்டி, இந்தியானா இந்தியாவை டிக் பண்ணுங்க, இல்ல அதர்ஸ்னா அதர்ஸை டிக் பண்ணிட்டு கண்ட்ரி நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப், இந்தியன் சொன்னா இந்தியன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்குபேஷன் டைப் அப்படின்னா உங்களோட தொழில், இதுல உங்களோட தொழிலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்கனைசேஷன் நேம், நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் நேமை எழுதிக்கோங்க. வேலை பார்க்கலன்னா அந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அப்புறம் டெசிக்னேஷன், இப்ப வேலை பாக்குறீங்க அப்படின்னா என்னவா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சர் ஆஃப் பிசினஸ், இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன டைப் பிசினஸ்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்களோ அந்த ரூபாயை வந்து இல்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம், இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்கமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டா எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராய மதிப்பா எழுதினா போதும். அதுக்கப்புறம் நெட்வொர்க், இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து வீடு வாடகை கொடுத்தோ இல்ல உங்களோட சொத்து மதிப்பு அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதுல இஎம்ஐ கடன் இதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குமோ அதை வந்து இல்ல என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டா எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராய மதிப்பு எழுதினா போதும். அதுக்கப்புறம் ரிலீஜியன், இல்ல ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கேட்டகரி, இல்ல வந்து ஜெனரல்னா ஜெனரல் டிக் பண்ணுங்க, இல்ல ஓபிசியா எஸ்சியா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, இப்போ உங்க உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. அப்படி இருக்குன்னு எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணீங்க அப்படின்னா அது விஷுவலி இம்பேர்டா இல்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னா பார்வை குறைபாடு சம்பந்தமா உள்ளது, டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னா மாற்றுத்திறனாளி, நீங்க எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுல வந்து உங்க குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் டிக் த அப்ளிகேபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லைனா ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லைனா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியில அரசியல் சம்பந்தமா ஏதாவது ஒரு துறையில இருந்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனை டிக் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னா நீங்க அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில இருக்கவங்களோட ரிலேட்டிவ்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க.
இது வந்து இந்தியாவுக்கு வெளியில இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டுமே. இல்லைன்னு சொன்னா நன் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கண்ட்ரி கோட் ஆஃப் ரெசிடென்ஸ் இன் இந்தியா ஒன்லி அண்ட் நாட் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா. இது என்னன்னா நீங்க இந்தியாவில தான் தங்கி இந்தியாவிலே தான் டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இல்ல அதர் கண்ட்ரிக்கு டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ நீங்க நோ ஆப்ஷன் டிக் பண்ணீங்க அப்படின்னா FATCA டீடைல்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பேன் கார்டு. இப்போ பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ம் 60 ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் 60 எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கான்டாக்ட் டீடைல்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர். இதுல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெலிஃபோன் நம்பர். இப்போ உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த பேஜ்ல இவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ். இல்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, NREGA ஜாப் கார்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் வந்து அட்ரஸ் டீடைல்ஸ். இதுல வந்து உங்க அட்ரஸை ஃபில் பண்ணணும். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தான் இல்ல ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் காலம் பாருங்க, திரும்பவும் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா இப்போ நீங்க ரீசெண்டா இருக்கக்கூடிய அட்ரஸ். இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்ல இல்லாம வேற அட்ரஸ்ல, அதாவது வாடகை வீட்லயோ அப்படி வேற அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து இந்த காலத்துல செகண்ட் காலத்துல ஃபில் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க எப்பவுமே அந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த செகண்ட் காலம் அட்ரஸை வந்து ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ செகண்ட் காலத்துல வந்து நீங்க வேற அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலத்துல என்னன்னா நீங்க வந்து தண்ணி பில்லோ இல்ல கரண்ட் பில்லோ இப்படி ஏதாவது ஒண்ணு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு இதுல உங்க போட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து உங்க சைனை போடணும். இப்போ உங்களுக்கு சைன் போட தெரியல அப்படின்னா கைரேகை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். இதுல உங்க பிளேஸை என்டர் பண்ணுங்க. அப்புறம் டேட் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்க்ல பாத்துப்பாங்க. இந்த பேஜ்ல இவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதான் பார்ட் 2 ஃபார்ம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து என்ன டைப்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. இதுல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டா இல்ல BSBDA இல்ல கரண்ட் அக்கௌண்டா பிக்ஸட் டெபாசிட்டா அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் ஆபரேஷன். இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் ஆப்ரேட் பண்ண போறோம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணக்கூடாது. செல்ஃப் அப்படின்னா நம்ம தனியா அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் செல்ஃப். ஸோ இப்போ வந்து எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், anyone ஆர் சர்வைவர், ஜாயின்ட்லி ஆப்ரேட்டட், இந்த 4 ஆப்ஷனுமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கானது. ஸோ இதுல எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க சர்வீசஸ். இல்ல நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டு. இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் பாக்ஸ்ல எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கும் ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஏடிஎம் கார்டுல உங்க நேம் எப்படி இருக்கணுமோ அதே போல என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் நேமோ, செகண்ட் பாக்ஸ்ல வந்து செகண்ட் அப்ளிகேண்ட் நேமோ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ட் டைப். இல்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட்ல வந்து ரூபேயா மாஸ்டரான்னு சொல்லிட்டு அந்த கார்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதே போல செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கும் ரூபேயா மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக் புக் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ செக் புக் வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங். இப்போ இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து SMS அலர்ட். இப்போ உங்க பேங்க்ல இருந்து எந்த நோட்டிபிகேஷனா இருந்தாலும் உங்க மொபைலுக்கு SMS வரணும் அப்படின்னா இல்ல எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் பேங்கிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்புக் வேணும் அப்படின்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இ ஸ்டேட்மெண்ட் அல்ல ரெக்கார்டா டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கானது. நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஓபன் பண்ணா மட்டும் இந்த காலத்தை ஃபில் பண்ணா போதும், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, இந்த பேஜ்ல இவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க.
இந்த பேஜ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நாமினேஷன். இப்ப நாமினியா ஒரு ஆளை வந்து நீங்க சேர்த்துக்கணும். நாமினி எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு இல்ல நீங்க இறந்த பிறகு உங்க சேவிங்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு தான் போய் சேரும். ஸோ அந்த நாமினி வந்து உங்க அப்பாவா இருக்கலாம் இல்ல அம்மாவா இருக்கலாம் இல்ல பிரதர் சிஸ்டர் அப்புறம் ஹஸ்பண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து உங்க நாமினியோட நேம் எழுதக்கூடாது. இதுல உங்களோட நேம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேமை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அப்ளிகேண்டரோட நேமை என்டர் பண்ணணும். உங்க நேம் எழுதிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு செகண்ட் அப்ளிகேண்டரோட நேமை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எதுக்குன்னா உங்க நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்ல பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்ல பிரிண்ட் ஆகி வரண்டா அப்படின்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டீடைல்ஸ் ஆஃப் நாமினி. இதுல தான் உங்க நாமினியோட டீடைல்ஸை என்டர் பண்ணணும். நேம், இதுல வந்து உங்க நாமினியோட நேமை என்டர் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இதுல உங்க நாமினியோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப், உங்க நாமினி வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷனோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ், அந்த நாமினியோட ஏஜ் எழுதுங்க. அடுத்து இயர்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா உங்க நாமினி வந்து மைனர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேமை இல்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கார்டியனோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நாமினி வந்து மைனர் இல்ல அப்படின்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு கார்டியனும் வேண்டாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்க, இல்ல 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க சைனை போடுங்க. செகண்ட் பாக்ஸ்ல வந்து செகண்ட் அப்ளிகேண்டரோட சைனை போடணும். இப்போ உங்களுக்கு சைன் போட தெரியல அப்படின்னா கைரேகை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கைரேகை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விட்னஸை ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட நேம், அட்ரஸ், அப்புறம் அவங்களோட சைன் போடணும். இப்போ நீங்க இதுல சைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விட்னஸ் தேவை கிடையாது. இந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து நாமினி வேண்டாம் அப்படின்னு நினைச்சு மேல எதுவுமே ஃபில் பண்ணாம விட்டீங்க, உங்களுக்கு நாமினியே தேவை இல்லை அப்படின்னா இதுல இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு இதுல உங்க சைனை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நாமினி வேணும்னு நினைச்சு மேல எல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலத்துல வந்து டிக் பண்ணக்கூடாது, இதுல உங்க சைனும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்க, இதுல வந்து உங்க பிளேஸ் எழுதிக்கோங்க இல்ல டேட் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து உங்க சைனை போடுங்க. இந்த பாக்ஸ்ல வந்து செகண்ட் அப்ளிகேண்டரோட சைனை போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து பேங்க்ல ஃபில் பண்ணிப்பாங்க, இது நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் பேங்கோட ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.